வணக்கம். அன்பு உறவுகளுக்கு உங்கள் ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து கணேசன். அதாவது இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? ரைட்டு, ஓகே. அதாவது என்னிடம் நீங்கள் ஃபோனில் பேசும் அத்தனையும் நான் வெளியிட போகிறது கிடையாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, சார் எல்லாத்தையும், ஆமாம் எல்லாத்தையும் வெளியிட்டால் நான் ஒரு நாளைக்கு 200 பேர்கிட்ட பேசுகிறேன், ஒரு நாளைக்கு 2 வீடியோக்கள் அல்லது அதிகபட்சம் 4 வீடியோக்களில் ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி போட வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். யார்? பெண் வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் ஏமாந்துடக்கூடாது, இல்லை நான் ஏமாத்திடக்கூடாது. சார் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸு பண்ணியிருக்கிறாங்க ஒரு வீடியோவுக்கு. அப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன போன்ற சில புரோக்கர்கள் இதை பார்ப்பாங்க, அவங்களும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னங்கிறத இப்போ பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் ஒருத்தர், ஐயா நீங்கள் கமிஷன் வேண்டாம் என்று சொல்லும் வார்த்தை உண்மையா? இதற்கு பேர் என்ன, மாமா வேலையா? அப்படி எனக்கு தெரியலை, அதுதான் நினச்சேன். கமிஷன் நீங்கள் எனக்கு தர வேண்டாம்னு சொல்லலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க முடிஞ்சால். நம்பர் 1. 2வது, நான் பதிவு கட்டணம் கண்டிப்பாக அதுதான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? பணமே வாங்காமல் வேலை பார்த்தாலும் தப்பு. ஒரு மாப்பிள்ளை எனக்கு நகை பணம் எதுவுமே வேண்டாம், பொண்ணு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த பெண் வீட்டில் நினைக்கிறாங்க, ஏன் ஒன்று வேண்டாம்ன்றாரு அப்படின்னு இவங்களும் கேட்பாங்க. அதே அந்த பையன் வீட்டில் ஒன்று வேண்டான்னு சொன்னால் எங்களுக்கு குறை இருக்கோ அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல தான் நான் பதிவு கட்டணம்ங்கிறது நான் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். 2000, 5000, 10,000, 20,000 4 பதிவு வச்சுருக்கேன். நீ இதில் ஒரு பெண் வீட்டில் கஷ்டமாக இருக்குங்க, நான் ஒரு 500 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அதையும் வாங்கிக்கிறேன். நீங்கள் 100 ரூபா தான் கட்டுறீங்களா? ரைட்டு, அதையும் நான் வாங்கிக்கிறேன். ஸோ கொடுக்குறத வாங்கிட்டு நான் வேலை பார்க்குறேன். நான் யாரையும் இதில் தவறாக பேசலை. நல்லா இதில் புரிஞ்சுக்கிறணும். நேர்மை நல்லது செய்யணும்னு நினச்ச யாரையும் நீங்கள் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். நான் 30 வருஷமாக பார்க்குறேன், என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, இருக்க போய் தான் நான் தைரியமாக இதை பண்ண முடியுது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பெண் வேணுமா மாப்பிள்ளை வேணுமா, நேராக நீங்கள் பிறப்பிட்டு வந்துடுங்க. என் அட்ரஸ் விசிட்டிங் கார்டை போடுறேன், என் முகத்தை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். நேராக நீங்கள் ஆஃபீஸுக்கு பிறப்பிட்டு வாங்க, சங்கரங்கோயில் என்ஜிஓ காலனிக்கு வாங்க, காலையில் 10 மணிக்கு வாங்க, உங்களை உட்கார வச்சு எல்லா வீட்டுக்கும் பேசுகிறேன். அதுக்கு தான் பெண் வீட்டுக்காரர்கள் என்ன சொல்கிறேன்னா, பெண் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஜாதகத்தை ஒரு இடத்துக்கு அனுப்புனீங்கன்னா, நாங்கள் அமைப்பாளர்கள், எனக்குன்னு ஒரு சில அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட வருவாங்க, என்கிட்ட கொடுப்பாங்க, நான் அவங்களுக்கு கொடுப்பேன், பரிமாற்றங்கள் மாட்டிக்கிடுவோம். அப்போ அந்த ஜாதகத்தை நான் ஒரு பெண் வீட்டுக்கோ பையன் வீட்டுக்கோ கொடுத்து விட்டோம்னா, நான் இங்கே பதிவே இல்லையே, அப்போ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்கள், அவ்வளோதானே. ஏன் அங்கே பதியவே இல்லைன்னு சொல்கிறீங்க? அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தான் அனுப்புகிறோம். அதுக்கு தான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் பதிவு கட்டணம் கட்டுங்கன்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? பதிவு பணம் கட்டாமல் நீங்கள் பதிவு பணம் கட்டாமல் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் இப்படி தான் பிரச்சனை வருது. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கட்டுங்கன்னு சொல்லுவோம். கட்டாயமாக இவ்வளோ கட்டினா தான் நான் பார்ப்பேன்னு சொல்ல. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், இலவசம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலே அங்கே மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. சரிண்ணா? பிச்சை எடுக்கிறவனுக்கு மரியாதை இருக்கா? அதுபோல தான் இது. நான் பிச்சை எடுக்கலை, உழைப்பு ஊதியத்தை கேட்குறேன். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ ஐயா நீங்கள் சொல்லுவது கமிஷன் வேண்டாம், நான் வேண்டாம்னு சொல்லலை. திருமணம் முடிஞ்ச பிறகு உங்களால் முடிஞ்சதை எனக்கு கொடுங்க, நான் கட்டாயப்படுத்தலை. ஏங்க உங்கள் பிள்ளைக்கு முடிச்சு தரேன், 1 லட்சம் தருவியா 2 லட்சம் தருவியா அப்படிலாம் கேட்கறது கிடையாது. சரிண்ணா? நான் நல்ல முறையில் முடிச்சு தந்துட்டு நாளைக்கு ஐயா உங்கள் வசதியை பொறுத்து ஒரு 50,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, அது நான் கேட்பேன். நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்கிடுவேன். சரிண்ணா? அதுக்காண்டி வேண்டாம்னு சொல்லலை. அதே சமயத்தில் பதிவு கட்டணம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவேன். பதிவு கட்டணம் இருந்தால் தான் நான் உங்களுக்கு அனுப்ப முடியும்னு சொல்கிறேன். சரிங்களா? ரைட், அடுத்தது பார்ப்போம். இப்படி உங்களை நம்பி பேசுவர்களை காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதும் ஒன்று தாண்டா அப்படின்னு ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். அவன் யாராக இருக்கும் இங்கே? உண்மையிலே அவன் ஒரு பொறுக்கியாக தான் இருப்பான், நல்லவன் இப்படி சொல்ல மாட்டான். சரிதானா? ஏன்னா ஒரு பெண் இப்படி சொல்லுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், போட்டிருக்கிறேன். சரிதானா? அதாவது ஏன் இதை நான் போட்டிருக்கிறேன், அந்த அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லுதாங்க, இது உண்மையாக போயான்னு எனக்கும் தெரியாது. நான் இந்த பொண்ணுடைய விவரத்தை ஒருத்தர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
நான் தான் இதில் கூட இருந்து கமிஷனுக்காக ஏமாற்றி முடிச்சு விட்டோம்னு சொல்லுவீங்க. சரிதானா? நான் எதிரையும் மாட்டிக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இன்னொரு விஷயம், எத்தனை பொண்ணுகள் எத்தனை கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிவி பேப்பரு இதெல்லாம் வரது கிடையாதா? நீங்கள் பார்க்கலையா? நல்லதே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கமெண்ட் பாருங்கள். ஒரே ஒருத்தன் தான், அதுவும் ஒரு விஷயம். இது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது போட்டிருக்காரு. இவனிடம் பேசுகிற சற்று கவனமாக பேசுங்கள். ரொம்ப யோக்கியன் மாதிரி பேசுகிறேன். ஆடியோவில் வெளியிட்டு கொண்டிருக்கிறான். ப்ராடுக்காரன். நான் யார்கிட்ட ப்ராடு பண்ணியிருக்கேன்? ஒரே ஒருத்தன் தான் அவ்வளோ கமெண்ட் பண்ணுறான். சரிங்களா? அவன் நல்லவனாக இருந்தால் இப்படி பண்ண மாட்டான். நேரில் என்கிட்ட கூப்பிட்டே கேட்டுக்கலாம். இவன் சொல்கிறானே, ப்ராடுக்காரன் சொல்கிறானே, இவன் வந்து என்கிட்ட எதுவும் ஒரு 100-200 கட்டியிருக்கிறானா, அதுக்கான ப்ரூஃபை கேளுங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இவன் மூஞ்சியை பார்த்தா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. நான் என்ன சொல்லணும்னா, ப்ராடு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, நான் யார்கிட்ட ப்ராடு பண்ணியிருக்கேன்? ப்ராடு பண்ணாதான் என் முகத்தை உங்கள்கிட்ட காட்ட மாட்டேனே. சரிதானா? ரைட்டு. நான் யோக்கியந்தான், நான் இல்லைன்னு சொல்லலையா. ஓரளவுக்கு மனச்சாட்சி உள்ள யோக்கியந்தான். நான் யாரையும் எந்த இதுவும் செய்யலை. நீ பெண் தரகர், உனக்கு நிறைய பேர் ஃபோன் செய்வார்கள், அதையெல்லாம் ரெக்கார்டு பண்ணி இப்படி வீடியோ போடுவதற்கு உனக்கு வெக்கமாக இல்லையா? தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு பெண்ணு இருக்கிறீங்க, ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு இடம் பாருங்கள் அப்படின்னா ஒரு சொந்த வீடு உள்ளவங்களை பாருங்கன்னு சொல்கிறது நியாயம். எனக்கு ஒரு மாதம் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? மாதம் 20,000 ரூபா 25,000 கடன் அடைக்கணும்னு சொல்லுது. அது தகுதியான ஆளாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. நேற்று ஒருத்தர் கேட்குறாரு, நான் வீட்டில் எனக்கு சமையலுக்கு ஆள் வச்சுருக்கேன், அவளுக்கு 3,000 ரூபா கொடுத்தா போதும், நான் இதுக்கு இவளுக்கு 20,000 கொடுக்கணும். அந்த அம்மா சொல்லுங்க, மாதம் 20,000 கடன் அடைக்கணும்னு சொல்கிறேன். அவர் சொல்லுதாரு, என்ன சொல்லுதாரு, வீட்டு வேலைக்கு நான் 3,000 ரூபாய்க்கு ஆள் வச்சுருக்கிறேன், இவாளுக்கு என்ன அந்த மாதிரி அழகியா கிழவிக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஆனால் அதெல்லாம் இதில் போட முடியுமா வீடியோவில்? என்ன எல்லாத்தையும் நான் போட முடியாது, ஒரு சில விஷயங்களை தான் போட முடியும். சரிதானா? அடுத்து, காரி துப்பலாம் போல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பானு. முதல்ல மக்களை பார்க்குற நீங்கள் எல்லாருமே இவனை நீங்கள் காரி துப்புங்க. அவருக்கு கணேசன்கிறவர் வந்து கரெக்டான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு. ஏன்னா எனக்கு ஃபோனில் அவ்வளோ மெசேஜ் நீங்கள் பண்ணி வாழ்த்து சொல்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி சில நாய்கள் வந்து ஒரு எனக்கு திட்டத்துக்கு வாய் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் திட்ட வாய் வர மாட்டேங்குது. இப்படி கழுதிகளை நீங்கள் பண்ணுங்க. இந்த ஆள் ஒரு சாதி வெறியன். இவன் போன்ற ஆட்களுக்கு ஒருபோதும் ஆதரவு தரக்கூடாது. தனது வாடிக்கையாளர் ரகசியத்தை பொதுவை வெளியிட்டு அசிங்கப்படுத்துவன் எச்சரிக்கை. ஆமாங்க, நான் தேவர் சமுதாயம் தான், நான் ஜாதி வெறின்னு என்ன யார்கிட்டையும் எதுவுமே பேசலையே. எல்லா சமுதாயமும் ஒன்று அரவணைச்சு தான் நான் போகிறேன். பிள்ளை மரா செட்டியாரா எல்லாரும் வாங்க, மாமன் மச்சான் அண்ணன் தம்பி தான் நான் பழகுறேன். ஜாதிங்கிறது என்னங்க, ஒரு அடையாளம். நான் தேவர் ஜாதினா நான் தேவர் ஜாதிக்கு மட்டும்தான் பார்ப்பேன், மற்ற ஜாதி நான் வெளியே போனால் சொல்கிறேன். எல்லாரையும் உறவுகளாக தாங்க நாங்கள் பார்க்குறேன். சரிதானா? என்ன ஜாதி வெறியன்? கூடுனா ஜாதிக்காரன் சொன்னா, குறைஞ்ச ஜாதிக்காரன் சொன்னா, எந்த சொன்னேன்? அடுத்தபடியாக, இப்படி ஏமாற்றி பிழைப்பது தற்போது ட்ரெண்டாகி வருது. இது போன்ற விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தும் தொழில் செய்யும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு பெற வாழ்த்துக்கள். நிறைய பேர் வாழ்த்துன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நான் தலை வணங்குறேன். ஐயா, எனக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்கிறீங்க, ரொம்ப விஷயம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது நிறைய எதிர்ப்புகள் வரும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தென்காசி மாவட்டத்தில் 5 முதியோர் இல்லம் பதிவு பண்ணி நடத்துகிறாங்க. நான் 6ஆவதாக நான் கொடுத்துருக்குறேன். அதாவது தமிழகத்தில் எனக்கு எத்தனை முதியோர்கள் வந்தாலும் காசே வாங்காமல் இலவசமாக அவங்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு, சாப்பாடு, தங்குற வசதி, அவங்களுக்கு அன்பு அரவணைப்பு எல்லாம். ஏன்னா எனக்கு எனது பெற்றோர் சம்பாதிச்ச சொத்துக்கள் நிறையா இருக்குது. என் பெற்றோர் சேர்த்து வைத்த சொத்தை பாதியை விற்று தான் நான் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் 30 வருஷமாக. அந்த சொத்தெல்லாம் இன்றைக்கி விற்காமல் இருந்தால் இன்றைக்கி பல 1000 கோடி. சரிண்ணா? அத்தனை ஏக்கரையும் விற்று தான் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த தொழில் வந்து சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. ஒருத்தன் கேட்டிருக்கான ஜாதி வெறியம்னு. இந்த ஒரு தொழிலில் தாங்க எல்லா ஜாதி மக்கள்கிட்டையும் அன்பாக, பண்பாக, பாசமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஜாதி மட்டும்னா என் ஜாதிக்கு மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்ல. உங்களுக்கு சொல்ல புரியா மக்களே? எல்லா ஜாதியிலையும்
எல்லா மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரே சேவை மையம் திருமண தகவல் மையம். எல்லா மக்களையும் நம்ம பார்க்கலாம். அதற்காகத்தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். என்னங்க ஜாதி, சொந்தமும் ஜாதியும் வந்து உங்களை காப்பாற்ற நினைக்கலாம் மக்களே. யாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சொந்தக்காரங்களும் உங்களுக்கு உதவ மாட்டாங்க, ஜாதிக்காரங்க உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அடுத்த இனத்தார், அடுத்த நபர்கள் தான் உங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க, இடைஞ்சலும் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். அடுத்தபடியாக இப்படி ஏமாற்றி பிழைப்பது ட்ரெண்டாகி வருகிறது. நிறைய பேர் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஒருத்தர் வந்து இப்படி தான் கோயில்பட்டியில் ஒரு பதிஞ்சேன், அங்கே எனக்கு வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்க, அப்படி ஒரு இதே இல்லை, அந்த நம்பரில் பெண்ணே இல்லை. பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் வருதா? அடுத்து உங்களுடைய இந்த சேவைக்கு நான் தலை வணங்குகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் பெண் வரன் வேண்டும், உங்களால் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் என்ன பாராட்டுறீங்க? அந்த ஒன்றுக்கு நான் உங்களை தலை வணங்குறேங்க. நான் இருக்கிற வரைக்கும் நாளைக்கு இறந்தாலும் இல்லை என்றாலும் கணேசன் ஒருத்தன் இருந்தான், நல்லதை செஞ்சான், உள்ளதை போட்டு உடச்சி பேசுவான், நேர்மையாக பேசுவான், தில்லா இருந்தான்னு ஒரு பேர் இருந்தால் போதுங்க. பாவம் இந்த பெண்ணு இப்படி அப்படி கேவலப்பட்டிருக்காங்கன்னு போடுங்க. இது அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் என்ன உண்மை இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நான் குறைச்சியும் சொல்ல மாட்டேன், கூட்டியும் சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய விருப்பம். ஐயா நீங்கள் பேசுவது தவறே அல்ல. இப்படிலாம் பெண்கள் இருக்காங்கல்ல சார், அந்த பெண் பேச்சில் குழப்பம் இருக்குது என்ன? ஓகே மக்களே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யாரையும் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை. இன்னைக்கு கூட காலையில் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு, ஐயா அந்த பொண்ணு வந்து இப்படிலாம் பேசுது, ஆனால் இப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து நீங்கள் பதிவு பண்ணி யாருக்கும் கொடுப்பீங்களா? எனக்கு நிச்சயமாக நான் கொடுக்க மாட்டேன், நம்பர் வேணால் தரேன், நீங்களே பேசிக்கோங்க. ஆனால் ஒரு திருச்சியில் ஒரு 2 நபர்கள் என்ன அன்னைக்கு பார்த்தீங்களா, நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கலாச்சாங்க. பார்த்தீங்களா? நிறைய ஃபோன் வருதுங்க, அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால எந்த ஃபோனையும் நான் கட்டும் பண்ண மாட்டேன், அவாய்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா அவாய்ட் பண்ணால் அதுவும் ஒரு இதாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறத நீங்களும் ரெக்கார்டு பண்ணி தானே வைப்பீங்க, அப்போ நான் கொஞ்சம் கவனமாக தானே இருக்கணும். சரிண்ணா? ரைட், ஓகே. மக்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கோ என்கிட்ட பேசினேன், உண்மையை பேசுங்க. உண்மையை பேசுகிற எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவாக எல்லாத்துக்கும் போட மாட்டேன். அது எப்படி போட முடியும்? ஒரு நாளைக்கு 200 பேருக்கு 200 பேரும் போட முடியுமா? நீங்கள் மனம் விட்டு உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ அந்த பொண்ணுகிட்ட கேட்டு தாங்க போட்டிருக்கேன், போடவா வேண்டாம்னு கடை வந்திருக்கும் பாருங்கள். நீங்கள் வீடியோ போட்டீங்கன்னா பேரை கட் பண்ணிட்டு போடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் போட முடியாதுங்க. சரி, அது போகட்டும். மக்களே, நான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக, ஒரு குடும்ப நண்பராக, ஒரு உறவாக இருந்து நான் எல்லோருக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்பிக்கை விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளலாம். சரிதானா? ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் பதிவையும் நான் இப்படி பப்ளிக்கு எல்லாம் பண்ண மாட்டேன். இது ஒரு விழிப்பு உணர்வுக்காக, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. எத்தனை பேர் இன்றைக்கி என்னென்ன நடக்குங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதனால் தயவு செய்து என்ன யாரும் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். எதுவும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கூட என் நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி பேச வேண்டாம், வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க. ஏன்னா நேரங்கள் இருக்காது, நிறைய வேலைகள் இருக்குது. என்னுடைய செல் நம்பர் 8012 8012 13. என்னுடைய பேர் கணேசன். சரிங்களா? ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். 30 வருஷமாக நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யாராவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என் மேலே குறை குற்றங்கள் இருந்தால் எனக்கு நேரடியாக நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வயதானவர்களுக்கு வந்து மறுமணங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஃபோனில் சரியான தகவல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நேராக பிறப்பு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. காலையில் மறுமணத்துக்குலாம் ஏன் 10,000 ரூபா வாங்குறேன்னு தெரியுமா? இங்கே காலையில் வந்த உடனே அத்தனை ஒரு 10 பேருக்கு ஆளுக்கு 10 பெண்ணு வீட்டுக்கு பேசி உடனே உட்கார்ந்து பேசி உங்கள் வேலை தாங்க அன்றைக்கி நடக்கும். உடனே பெண் வீட்டுக்கு பேசுங்க, இங்கே ஆஃபீஸுக்கு வாங்க, நேரடியாக பெண் வீட்டுக்கு பேசுங்க. விருப்பம் இருந்தால் நம்மகிட்ட சொந்த கார் இருக்குது, நானே அப்படியே கூப்பிட்டு போகிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? தினசரி காலையில்
9 மணிக்கெலாம் ஆஃபீஸ் பிறட்டு வந்துடுங்க. பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நேரில் பிறட்டுவாங்க. இங்கே 100 சேர் போட்டு பெரிய லெவலில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. எத்தனை பேர் வந்தாலும் தங்கலாம். சரிண்ணா, பெரிய ஹால் 100 சேர் போட்டு வச்சுருக்கிறேன். பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை இங்கேயே உட்காருங்க, ஒரு நாள் தங்கினா கூட தங்குங்க. நேரடியாக பார்த்து பேசி முடிச்சு சந்தோஷமாக வாழ்க்கையை துவங்குங்க. சரிங்களா? ஓகே, உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், நான் சொல்லக்கூடிய விஷயம், திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டாம். ஏன் ஏமாற்றி பிழைக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க, எனக்கு கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆணாக இருந்தால் என்ன சொல்கிறீங்க, என் மனைவியை வைத்து கொண்டு இன்னொரு மனைவி தேடுறீங்க. இது ரெண்டும் தவறு தான். சரிண்ணா? எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை வைத்து கொண்டு இன்னொரு மனைவிக்கு அலையிறீங்க. அது தவறு. அடுத்தபடியாக அடுத்த ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி இருந்தால் இல்லாவிட்டாலும் அடுத்தவர் மனைவியை பார்க்காதீர்கள். உங்களுக்கு மனைவி இல்லை அப்படின்னா ஒரு கணவன் இல்லாதவனுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவனுடைய மனைவியை எந்த ஒரு தவறான எண்ணத்திலையும் பார்க்காதீங்க. ஏன், அதை விட ஒரு பாவம் வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி பெண்ணுக்கும் சொல்லக்கூடிய விஷயம், அடுத்தவங்க கணவரை நீங்கள் ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது. சின்ன ஆசை தான், ஒரு 5 நிமிஷம் ஆசை தான், அதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துங்க. சரிண்ணா? இந்த 2 பேருமே அடுத்தவருடைய மனைவிக்கோ கணவனுக்கோ ஆசைப்படாதீர்கள். அது பாவத்திலும் கொடிய பாவம். அதை விட எந்த பாவ செயலும் இல்லை. இதுதான் என்னுடைய விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக கல்யாணம் ஆகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று சொல்கிறேன். உங்கள் பெற்றோர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதாவது தவறாக நினைக்கும்படி அவங்களுடைய பெற்றோர்கள் மனம் கலங்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் ஆகாத அந்த ஆணும் சரி பெண்ணும் சரி ஒருத்தர் விரும்புகிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏம்மா அது வேறு சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல, படித்தாலும் சரி படிக்கலாலும் சரி, ஏம்மா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அப்பா இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் விருப்பப்பட்டால் எனக்கு செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்பர் 1. 2வது, அவங்க 2 பேருமே அப்படி இல்லைன்னு ஈவ பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்ககிட்ட திரும்ப சொல்லுங்கள். நீங்கள் சம்மதிக்கலாம், நாங்கள் 2 பேரும் போய் எங்கிட்ட ஓடிப்போம்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கட்டி வைங்க, இல்லை நீங்கள் யாரை கட்டி வைக்க சொன்னாலும் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படி அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் திருமணம் செய்து வாழ்ந்தீங்கன்னால் நல்லா இருந்தாலும் பெருமை, நல்லா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அவங்களே பார்த்துக்குருவாங்க, பேரண்ட்ஸே பார்த்துக்குருவாங்க. அதை விட்டுட்டு நீங்களா என்ன செய்யலாம், ஒரு கல்யாணத்தை பண்ணி எங்கேயாவது போய் தனியாக தஞ்சம் புகுந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அடுத்து நீங்கள் 2 பேரும் தனியாக இப்படி போனதுனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்க வந்து உங்களை தவறாக யூஸ் பண்ணுவாங்க பல வழியில். இதை நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் கல்யாணம் ஆனவர்களும் சரி கல்யாணம் ஆகாதவர்களும் சரி இது பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கல்யாணம் ஆனவர்கள் குழந்தை குட்டியோடு இருப்பவர்கள், நீங்கள் ஒரு ஆண் அதாவது கணவனும் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் குடும்பத்தை பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு கணவர் வேலை பார்க்காரு, மனைவி வீட்டில் இருக்குது. மனைவி வீட்டில் சும்மா இல்லைங்க, துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுவும் ஒரு வேலை தான். அவ்வளோ வேலை இருக்குது. அப்படி வேலை பார்க்குற நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குழந்தையாயிடுச்சுன்னா அந்த குழந்தையை பார்க்குறீங்க இல்லையா? அதே போல் உங்களை பெற்றவர்களும் வயதான பிறகு அவர்கள் குழந்தைகள், அந்த குழந்தையும் சேர்த்து பாருங்கள். ஆனால் அவங்க நொய் 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 நொச்சரிக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க. காரணம், அதுலேயும் நமக்கு ஒரு நன்மை இருக்குது. ஒரு விஷயம் 10 வார்த்தை சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி ஒரு 4 வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் இருக்கும். நாம் சின்ன பிள்ளையில எப்படி சேட்டை பண்ணியிருப்போம், நொய் நொய் நொய்னு, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் நம்மளை வளர்த்தாங்க. அப்போ அவங்க வயசான காலத்தில் அந்த இதுகளை நாம் சகிச்சு கொள்ள வேண்டும். அப்போ அவங்க நம்ம சின்ன பிள்ளையில எப்படி நமக்கு வந்து பெய் முதல் அள்ளி போட்டு துணி துவைச்சு சாப்பாடு ஊட்டி பார்த்துக்கிட்டாங்களோ அது போன்று வயதானவர்கள் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு கணவன் வந்து அப்பாவை பார்க்க முடியும், சோறு ஊட்டி எல்லாமே. அதே வந்து மனைவி வந்து அப்பாவாக இருந்தாலும் பார்க்க முடியும், அம்மாவாக இருந்தாலும் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க தாய் உள்ளம் படைத்தவர்கள், குழந்தையை ஒரு பெற்றவர்கள், அவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆகவே 2 பேரும் சேர்ந்து இப்போ
கணவனுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, மனைவியோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரையுமே ஒன்றாக நினைங்கள். அவர்களையும் வைத்து நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் வந்து அதாவது ஒரு குழந்தைக்கு உண்டானது தான். உங்கள் அப்பா அம்மா ஆனால் அவங்களுக்கு வந்து நிறையெல்லாம் சாப்பாடு ஆகாது. துணியும் நம்மளை மாதிரி பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலை நகை அவங்களுக்கு அதில் வந்து எல்லா பெண்களுக்கும் சொல்லலை, ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 100 சேலைக்கு மேலே இருக்கும். 100 சேலைக்கு மேலே அப்படி இருந்தாலும் கூட அவங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில வீட்டில் 10 சேலை 20 சேலையும் இருக்கிறதையும் பார்க்கத்தான் செய்கிறேன். ஏன்னா அந்த ஆண்களுக்கு பாருங்கள் எத்தனை துணி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆண்களுக்கு மட்டும் மாற்று துணி போடுறதுக்கு கூட கிழிஞ்ச சட்டைகளும் கிழிஞ்ச வேஷ்டிகளும் வைத்திருப்பார்கள். அதிகபட்சமாக வந்து ஒரு 10 இருக்கிறதே கஷ்டம். நான் நிறைய வீட்டில் பார்க்குறேன். ஒரு சில பேர் 50 சட்டை 100 சட்டை வச்சுருக்கிறாங்க, அதையும் நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும். கோயிலுக்கு போய் என்னென்னமோ நம்ம செய்கிறோம். தெய்வத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. நம்மளை பெற்றவங்க தான் தெய்வம், நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு தெய்வம். சரிதானா? அதனால் கோயிலுக்கு போய் நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பாருங்கள், அதுவே பெரிய விஷயம். அடுத்து யாரும் இல்லாத ஆதரவற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வசதி இருந்தால் பண்ணுங்க. வசதி இல்லைன்னா இன்னாரிடம் போனால் வசதி கிடைக்கும்னு தெரிஞ்சு அதை பண்ணுங்க. நான் இந்த ஏப்ரல் மாதம் இன்னும் 2 தினங்களில் நான் ஆடிட்டர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறேன். அதற்கான சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. முதியோர் இல்லம். இந்த முதியோர் இல்லத்தில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அந்த முதியோர்களாக வரக்கூடியவர்களுக்கு வந்து 1 பைசா கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு உணவு தங்குமிட சகல வசதியும் நான் செய்து கொடுக்கணும். அதுக்கு கவர்மெண்டில் முறைப்படி நான் எல்லாமே முறைப்படி தான் செய்வேன். இப்போ இந்த திருமண தகவல் நிலையமே இந்தியா முழுவதும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் இந்தியா முழுவதும் வேறு யாரும் தொடங்க முடியாது இந்த நேமில். சரிங்களா? அதே சமயத்தில் இன்னும் அடுத்த மாதம் இந்தியா முழுவதும் ஒவ்வொருத்தரும் திருமண தகவல் நிலையம் நீங்களே தொடங்குங்க. நான் அதுக்கு பெர்மிஷன் தர்றேன். எல்லோரும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் இதுக்கு வந்து ஒரு சேவை செய்வதற்கு முன் வாங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். என்ன இதனால் என்னென்னா எல்லோருக்கும் சீக்கிரமாக செலவுகள் இல்லாமல் அலைச்சல் இல்லாமல் அவரவர்களுக்காக திருமணங்களை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இன்னொரு விஷயம், குழந்தையோடு இருக்கவங்களும் சரி, நான் சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தையோடு இருக்கிறீங்களா உடனடியாக அவங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட, சார் பெண் குழந்தையாக இருந்தால் நான் ஏற்றுக்குறேன் சார். சரி, எதுக்காக சார்? பெண் குழந்தைய கட்டி கொடுத்து அவங்க வாட்டில் போயிடுவாங்க சார், நம்ம கூட இருந்து நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க சார். ஆம்பளை பையங்கன்னா நம்ம அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வந்து நம்மளை பார்க்க மாட்டான் சார், நம்ம சொத்துக்களை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது ஒரு சில அந்த மாதிரி நடக்குது. அதை நம்ம வளர்க்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அப்போ அந்த தாய் வந்து அந்த கணவரை வந்து ஆண் பிள்ளை வந்து ஏற்று பேசினா செவிட்டில் ஓங்கி ஒரு அடி அடிச்சு, என்னடா அப்பாவை நீ ஏற்று பேசுகிற அப்படின்னு சொல்லி வளர்த்தால் மட்டுமே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்து பெண்கள் வந்து கொஞ்சம் வயதுக்கு வந்த பெண்களாக இருந்ததுன்னா அவங்க திருமணம் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்குள்ள சூழ்நிலை 10 வயசுக்கு மேலே 12 வயசுக்கு மேலே ஆகிடுதுனாலே, ஏன்னா இது அடுத்தவன் பிள்ளைன்னு சொல்லி கொஞ்சம் தவறுகள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு அந்த பெண் தாய்மார்களும் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அது எல்லோரும் அந்த மாதிரி இருக்க போகிறது கிடையாது. அது வந்து அதுக்காக தான் அந்த தாய்களோட அந்த கணவனர் ரொம்ப வயது அதிகமானவர்களை மனம் முடிக்கிறாங்க. சரிண்ணா? இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசு 70 வயசில் பென்ஷன் வாங்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படி அவர்களை வந்து அவங்க வந்து ஒரு குடும்பத்தில் வந்து சாப்பாடு பங்கி கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு, ஏன்னா யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய கணவன்மார்கள் நிறைய முதியோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து கடையில் தான் போய் சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க ஒத்தியில் சமைச்சு சாப்பிட முடியாது. பார்த்தீங்களா? ஒரு ஆண் வந்து பாருங்கள் தனியாக சமைச்சு சாப்பிடுவதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீட்டை கூட்டணும், ரொம்ப கஷ்டம். இது பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த இதில் வந்துடும். சரிண்ணா? அதனால் இப்போ ஆண்கள் வந்து ஆரம்பத்திலேருந்தே அதை பழகிட்டாங்கன்னா அது தெரியாது. அதனால தான் சின்ன பிள்ளைகளாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முதல்ல நம்ம வந்து அந்த வீட்டு வேலையில் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய பெண்கள் சமைக்கவே தெரிய மாட்டேங்குது. செல்லம்மா நீங்கள் வளர்த்துறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க,
நீங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் செல்லம் கொடுத்து வளர்க்க அதை நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, நான் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்றைக்கி ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கு, சாம்பார் லைட்டாக வைப்பேன், ரொம்ப எல்லாம் வைக்க தெரியாது, வீட்டு வேலை நான் ரொம்ப பார்க்கல, எங்கள் அம்மா என்னை பார்க்கவே விடாது. இது நீங்கள் செல்லமாக வளர்க்கலை, அவங்கள கெடுத்து வளர்த்து வச்சுருக்கீங்க. சரிண்ணா மக்களே, ரொம்ப நேரம் உங்களுக்கு நிறையா இன்று ஒரு தகவலில் வந்து நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் தினசரி உங்களுக்கு என்னுடைய மனதில் உள்ளதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எத்தனை கோடிகளை சம்பாதிச்சாலும் கொண்டு போகிறது கிடையாது. உங்களுடைய மனதில் நான் உங்களுடைய அன்பை சம்பாதிக்க பார்த்தீங்களா, இது என்றைக்கும் எனக்கு அழியாத செல்வம். நான் அந்த செல்வத்தை மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். எனக்கு ஆசை இருக்குது, பேராசை கிடையாது. ஆசைனா என்ன? இன்றைக்கி நான் வந்து சம்பாதிக்கணும், நிறையா வருமானம் வந்தால் தான் கரண்ட் பில் கட்ட முடியும், வாடகை கட்ட முடியும், எல்லாம் இன்றைக்கி எல்லாம் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் இந்த ஊரை விலைக்கு வாங்கணும்னு நினைக்கல, நான் சொத்து வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இருக்கிற சொத்தை நிறையா இருக்குது. சரிண்ணா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11 லட்ச ரூபாய்க்கு வந்து ரொக்கம் கொடுத்து கார் வாங்கியிருக்கேன். இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் யூஸ் பண்ணுற செல்லே 1.5 லட்ச ரூபா தான். ஆனால் இது அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லும் 25,000 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 20 செல்லு கிடக்குது. இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருள்கள் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நானாக நாளைக்கு கொண்டு போகிறேன். திடீர்னு நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி விட்டால் எதையுமே ஒரு நெத்தியில் 1 ரூபா வைப்பாங்க, அதை கூட நான் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அதனால எனக்கு ஆசை இருக்குது, பேராசை கிடையாது. ஏன்னா இந்த ஊரில் எனக்கு ஒரு 100 ஏக்கரை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. எனக்கு பேராசை என்ன இருக்குது தெரியுமா? நான் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இன்னைக்கு 12 லட்சம் மக்கள், 12 கோடியில் 1 கோடி பேர்லையாவது நான் யாருன்னு தெரியணும். அதுக்காக நல்லது செய்யணும்னு மட்டும் நினைக்கிறேன். அதனால நிறையா பெண் பிள்ளைய பெற்றோர்கள் நிறைய பேர் பேசுகிறீங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வரன் பண்ணி தர்றேன். நீங்கள் பெண் வேணுமா, மாப்பிள்ளை வேணுமா, துணை வேணுமா, நேராக நம்ம நிறுவனத்துக்கு வாங்க, காலையில் வாங்க, உட்கார வச்சு ஃபோனில் பேசி முடித்து நான் தர்றேன். நேர்லேயே வாங்க. என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு அனுப்புகிறேன். சரிண்ணா? என்னுடைய செல் நம்பர் 8012 ஒரே நம்பர் தான். நீங்கள் பேசும்பொழுது நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க, பதில் நான் அதில் தர்றேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.